ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு யோக பலன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி மேஷத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாக போகுதுங்க. இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது மே 10ஆம் தேதி முதல் உருவாகுதுங்க. அதனால் இனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த யோகம் வேறு மாதிரி வேலை செய்ய போகுது. அப்படி வேலை செய்யக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோக பலன்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எந்த ராசிக்கு இந்த யோக பலன்கிறத பார்க்க போகிறோன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இந்த யோகம் என்ன மாதிரியான வரவை கொடுக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. பணவரவு வருமா வராதா போன்ற நிறைய முக்கியமான விஷயங்களை எல்லாமே உங்கள் ராசிகளுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஜோதிடத்தில் பல்வேறு சுபயோகங்கள் உருவாகுங்க. அதில் ஒன்று தான் இப்போ உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகம். இந்த யோகம் மிகவும் மங்களகரமான யோகமாக கருதப்படுது. இந்த யோகமானது புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையால் உருவாகுங்க. இந்த யோகமானது ஒருவரது ஜாதகத்தில் இருந்தால் அந்த நபர் மகிழ்ச்சியான மற்றும் செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியுங்க. அதோடு மிகவும் அழகாகவும் மற்றவர்களை கவரக்கூடியவராகவும் இந்த யோகமானது மாற்றிருங்க. இப்படிப்பட்ட லக்ஷ்மி நாராயண யோகமானது மேஷராசியில் உருவாக இருக்குங்க. ஏற்கனவே மேஷராசியில் சுக்கிரன் பயணித்து வரக்கூடிய நிலையில் மே 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மேஷராசியில் நுழைய போகிறாரு. இதனால தான் மேஷராசியில் மே 10ஆம் தேதி முதல்ல லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாக போகுது என்று இந்த யோகத்தை பற்றி சொல்கிறேன். இந்த யோகமானது மே 19ஆம் தேதி வரைக்கும் நீடித்திருக்கும். இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பண பலன்களையும் தொழிலில் நல்ல வெற்றிகளையும் பார்க்க முடியும். இப்போது மேஷராசியில் உருவாயிருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கான பலனை தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த யோகம் என்ன மாதிரியான பலன்களை கிடைக்க செய்யுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு 12வது வீட்டில் லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாகுதுங்க. 12வது வீட்டில் லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகுதுங்க. இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய வருமானத்தை பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்குங்க. இதுக்கு முன்னாடி வருமானமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வேலை செய்தால் அதில் நஷ்டம் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ தொழில் வியாபாரம்லாம் எடுத்துக்கும் போது தொழில் வியாபாரத்தில் நிறைய நீங்கள் முதலீடு போட்டிருப்பீங்க. ஸோ ஒரு ரூபா போட்டு 2 ரூபாய் எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல ₹1 நஷ்டமாயிருக்கும். அப்புறம் 2 ரூபா போட்டு அதுலேயும் நஷ்டமாயிருக்கும். இப்படி நஷ்டமாகி தொழிலில் நிறைய பரிதாபமான நிலையில் நீங்கள் தவிச்சிட்ருப்பீங்க. இப்படி தவிச்சிட்ருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒளியானது இங்கே யோகத்தினால வீசுதுங்க. இந்த யோகத்தினால உங்கள் ராசிக்காரங்களுக்கு வருமானத்தை பெறுவதற்கு புதிய ஆதாரங்கள் கிடைக்கிறதுங்க. கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தி வருமானத்தை பெருக்கிக் கொள்வது தான் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய புத்திசாலித்தனம். அதாவது இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டிய புத்திசாலித்தனம். எதுலெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஒரு சின்ன வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி வருமானத்தை அதிகரிச்சுக்குங்க. இப்போ நீங்கள் பண்ணாதான் உண்டு. திரும்ப இந்த மாதிரியான யோகம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் யோகம் இருக்கும்போதே அந்த யோகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. மேலும் இந்த மாதிரியான யோகத்தின் விளைவாக பணப்பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும். இப்போ ஒரு சிலர்லாம் வருமானத்தை நம்பி நிறைய கடன் வாங்கி வைத்திருப்பீங்க. ஆனால் வருமானம் கிடைக்காம கடன் அதிகமாகி ரொம்ப வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சிருப்பீங்க. அப்படி இருந்த உங்கள் நிலையில் இப்போ பயங்கர மாற்றம் வருங்க. இந்த மாதிரி பண வருமானம் அதிகமாக கிடைக்கும்போது முதல் வேலையாக கடன் போன்ற விஷயங்களை அடைக்கணுங்க. அது நீங்கள் செய்துக்கிட்டிங்கனாவே உங்களுடைய பாதி ப்ராப்ளம் சரியாகும். அதனால் இந்த யோகா டைமில் நீங்கள் செய்ய வேண்டியது பணவரவு வரும்போது உங்கள் பண பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு நீங்கள் எல்லா கடனையும் அடைக்கணுங்க. கடனை மட்டும் அடைக்காமல் பண வருமானம் வரும்போது அதை வேறு மாதிரி செலவு பண்ணுறது, ஆடம்பரம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது புத்திசாலித்தனமும் கிடையாது, அது உங்களுக்கு நல்லதும் கிடையாது. ஸோ பண வருமானம் வருக்கும்போது பழைய கடன்களை அடைக்க பாருங்கள்.
பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு இருக்கக்கூடிய ஒரு வழி இதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். உங்களுக்கு தேவைப்படக்கூடியதையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம், உங்கள் குடும்ப ரீதியாக தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ளலாம். அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பண வருமானத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் கடன் அடைக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களோட செலவு பார்க்கணுன்னு இந்த யோகத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பணிபுரியவர்களாக இருந்தீங்கன்னா பணிபுரியக்கூடிய இடத்துல நல்ல சம்பளம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். பணிபுரியக்கூடிய இடத்துல சம்பளங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்ததுன்னா கூட இப்போ தடையே இல்லாமல் பணம் கிடைக்க ஆரம்பிக்கும். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, பணியே செய்யாமல் ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆசைப்பட்ட உங்களுக்கான வேலையானது கிடைக்குங்க. நல்ல சம்பளத்தோடு வேலை உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் சும்மா இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு கூட உங்களோட தகுதிக்கேற்ற நல்ல சம்பளத்தோடு வேலை தேடி வரும். தேடி வரக்கூடிய வேலையை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போங்க. அதே போல் லக்ஷ்மி தேவியுடைய அருளால் ஒவ்வொரு வேலையிலையும் நல்ல வெற்றியானது கிடைக்கும். நீங்கள் வியாபாரம் செய்கிறவங்க வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடுமையாக உழைக்கணுங்க. நீங்கள் கடுமையாக உழைக்க அந்த கடுமை என்ற சொல்லுக்கேற்ப உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு காரணம் லக்ஷ்மி தேவியுடைய அருள் தான். லக்ஷ்மி தேவியுடைய அருள் உங்களுக்கு எல்லா செயல்கள்லையுமே இருக்கும். நீங்கள் தொழில் வியாபாரத்தில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கை ரீதியாகவும் எல்லா வேலைகள்லையும் உங்களுக்கு லக்ஷ்மி தேவியுடைய அருள் கிடைக்கும். அந்த அருளால் உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் தடையே இல்லாமல் நல்ல வெற்றி கிடைக்கும். இந்த யோகத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்குங்க. ஸோ இந்த வெற்றி கிடைக்கக்கூடிய இந்த யோகத்தை மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வேலைகளையும் இனி தொடர்ந்து செய்யுங்க. நல்லது நடக்கும். வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்குமே தாறுமாறான பலன் கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இந்த யோகத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. அதே போல் நீங்கள் குடும்ப ரீதியாக நிறைய அட்டாச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப ரீதியாக அவங்களோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா குடும்ப ரீதியாக நல்ல ஒரு ஒற்றுமையானது உண்டாகும். நல்ல பாண்டிங்கானது கிரியேட் ஆகும். குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடுவதற்கு கூட வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த யோகத்தை குடும்ப ரீதியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கூட பிறந்தவங்க உடன் பிறந்தவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். மனவிட்டு பேசுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகாமலாம் கிடையாது. நீங்கள் மனவிட்டு பேசுனீங்கனாவே எல்லா ப்ராப்ளமும் சரியாகும். அதனால் மனவிட்டு பேசுங்க. எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத அதை நீங்கள் அப்படியே கடப்பில் போடாமல் அந்த ப்ராப்ளம் முடியறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை இந்த யோகா டைமில் ஸ்டெப் எடுங்க. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் வந்திருந்ததையும் சரி பண்ணுவதற்கு ஸ்டெப் எடுங்க. இப்போ வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கும் ஸ்டெப் எடுங்க. எந்த ப்ராப்ளத்துக்கு ஸ்டெப் எடுத்தாலும் அந்த ப்ராப்ளம் உடனடியாக தீரும். அதே போல் முதலீடுகள்லாம் செய்யும் போது நல்ல லாபங்கள் கிடைக்கும். முதலீடுகள் நிறைய விஷயங்கள்லாம் செய்யுங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குழந்தைகளால் சில நல்ல செய்திகள் பெறுவீங்க. குழந்தைகளால் நல்ல செய்தினா அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு எந்த செய்தி வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அந்த நல்ல செய்தி கிடைக்கும். அது படிப்பு ரீதியாக மார்க் ரீதியாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வேலையில் செட் ஆகாமல் நம்மளுடைய நாட்டுக்கே திரும்பிடலாமா அப்படிங்கிற ஒரு சில யோசனைகளில் இருந்திருப்பீங்க. அப்படி இருந்த ரிஷபராசிக்காரங்க இந்த யோகா டைம் வரட்டுமே எல்லாமே சால்வ் ஆகும். அதனால் வேலையில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க பொறுமையோடு இருந்தீங்கள அந்த பொறுமையை இன்னும் கொஞ்ச நாள் இருங்க. இந்த யோகம் வந்ததுக்கு பின்னாடி பாருங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் உடல் ரீதியாக எந்த பாதிப்பும் கிடையாது. உடல் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் இருக்கும். ஸோ உடல் ரீதியாக பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸோ மொத்தத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த உருவாயிருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகமானது இந்த மாதிரியான பலன்லாம் கொடுக்க செய்யுங்க. இந்த பலன் கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இதை தெரிஞ்சிருப்பீங்கள்ல. இதற்கேற்ப இந்த யோக பலன்களை அனுபவிக்கிறதுக்கு இனி செயல்படுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த யோக பலனை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைவாங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.